வணக்கம். நான் உங்கள் ஆர்கே, தெலுங்கு தளபதி ரசிகன். சில பேர் நினச்சாங்கல்ல, கரூரில் நடந்த ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் டிவிக்கே ஒதுங்கிடும், தளபதி பதுங்கிடுவார்னு. கண்ணா, இது எண்ட் கிடையாது, இதுதான் ஆரம்பம். திஸ் இஸ் நாட் த எண்ட், திஸ் இஸ் த பிகினிங். நம்ம தளபதி கரூர் குடும்பங்களை மீட் பண்ணார்ல, அது வெறும் ஆறுதல் மீட்டிங் இல்லை, அது ஒரு சத்தியம். இனிமே ஒரு மக்கள் உயிரை கூட இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு எடுத்த சத்தியம். ஸோ அதே நேரம் உங்களுக்கு தெரியும்ல, எஸ்ஓபிக்காக ரெக்வஸ்ட் பண்ணியும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாது. ரீசெண்டாக பண்ண ஃபாலோஅப்பில் இன்னும் 10 நாள் வேணும் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நவம்பர் 5க்கு ஒரு பொதுக்குழு கூட்டம், அதான் ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் நடக்க போதில்லை. ஸோ கரூர் மக்கள் மீட் பண்ணதுக்கப்புறம் சில அறிக்கைகள், சில முடிவுகள், அட்மினிஸ்ட்ரேஷனில் சில சேஞ்சஸ், புது கட்சி ஆளுங்கள் உள்ள வரவு, இதெல்லாம் என்ன தெரியுமா? அண்ணா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா ஹேஸ் ஸ்டார்டட் வாக்கிங் ஆன் த கிரவுண்ட். இனிமேல் தான் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கும், அதான் நம்ம ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட், அவங்களோட கூட்டணி கட்சிகளும், நம்ம ஆமக்கறி, இன்னும் சில பேர் இருக்காங்க, இனிமேல் ஆட்ட ஆரம்பம். நம்ம தளபதி யார்? நம்ம அண்ணன் இந்த கொலை, கொள்ளல், அடாவடித்தனம், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம், இந்த ட்ராஜடி பாலிடிக்ஸ் எல்லாமே ரொம்ப எர்லியாக பார்த்துட்டாரு. சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து பயந்துட்டார். இனிமேல் டிவி கேட்சி அவ்வளோதான், மறுபடியும் அது மக்கள் மன்றமாக மாறப்போகுது, என்னென்னமோ பேசிட்டானுங்க. ஆனால் நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது விட போகிறது கிடையாது, எங்கே விட போகிறதே கிடையாது. தெரியும்ல அண்ணன் பற்றி, ஒரு வாட்டி இறங்கிட்டார்னா இனிமே இறங்கியாச்சு, ஆழம் பார்த்தும் ஆச்சு. அவர் சைலண்ட்டாக இருந்தது பார்த்து பயந்துட்டாருன்னு நினச்சிங்களா? இல்லை, அவர் யோசிச்சுட்டே இருந்தார். இப்போ முடிவு எடுத்துட்டார். இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்குது. நவ் கேம் வில் ஹீட் அப். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ஆல் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் பை பர்த். அந்த மக்களுக்காக, இந்த மாற்றத்துக்காக, ஃபார் திஸ் சேஞ்ச் ஆரம்பம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.